ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबदबाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामितं। हरे कृष्णा। वेलकम ऑल। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। नमस्कार। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा। நேத்து என்ன பார்த்தோம்? हरे कृष्ण हरे கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நம்ம ஒவ்வொரு இதுக்கா இந்த வாய்க்கு வந்து அக்னி தேவன், மூக்குக்கு வந்து வாயு பகவான், ஐஸ்க்கு வந்து சூரியன் பார்த்தோம், காதுகளுக்கு வந்து திசை தேவதைகள்னு பார்த்தோம் மாதாஜி. அப்புறம் சவிதாங்கிறது சூரியனை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். கைகளுக்கு வந்து இந்திரன், கால்களுக்கு வந்து விஷ்ணு. ஆனா அந்த விஷ்ணு வந்து இந்த பகவான் இல்ல அப்படின்னு பார்த்தோம். ரத்த நாளங்கள், அந்த நதிகளோட சம்பந்த பத்தி பார்த்தோம். நதிகள்ல குளிச்சா நரம்பு சம்பந்தப்பட்ட இது சரியாகும் பார்த்தோம். சமுத்திர ஸ்நானம் பண்ணும்போது டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவானோட வந்த உருவத்துல வந்து உலகளாவிய அந்த உருவத்துல வந்து இது எல்லாமே இருக்காங்க. இவங்கள ஒருத்தரை வச்சு நம்ம அவரை வந்து வெளிப்புற செய்ய முடியாது. பக்தியாலும் பற்றின்மையினாலும் தான் அவளை வந்து தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் முக்தியை கொடுப்பார், ஆனா பக்தியை கொடுக்க மாட்டார். பக்தி வந்துட்டு பக்தர்கள் கிட்ட இருந்துதான் வரணும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் அத்தியாயம் 27 உலக இயல்பினை புரிந்து கொள்ளுதல். பதம் 1. ஸ்ரீ பகவானுவாச்ச பிரகிருதிஸ்தோபி புருஷோ நாஜ்யதே பிராகிருதைர்குணைஹ அவிகாராத் கர்த்ருத்வாத் நிர்குணத்வாத் ஜலாகவத். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானாகிய கபிலர் தொடர்ந்தார். உயிரினம் இவ்வாறு உலக இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவர் மாறாமலும் உரிமையை கோராமலும் இருப்பதால் கதிரவன் நீரில் அதனுடைய பிரதிபலிப்பிலிருந்து விலகி இருத்தல் போல ஜட உலகில் தங்கி வாழ்ந்தாலும் குணங்களின் மாற்றுச் செயல்களில் இருந்து பிரிந்திருக்கிறார். சோ யார் ஒருத்தர் அந்த மாதிரி உடல் உணர்வுலேருந்து விடுபட்டு இருக்காங்களோ
அவங்க இந்த உலகத்திலே இருந்தா கூட அவங்க அந்த உலகத்தினுடைய செயல்களால பாதிக்கப்படுறது கிடையாது, உங்களுடைய இயக்கங்களால அவங்க பாதிக்கப்படுறது கிடையாது. பல உதாரணங்கள் இதுக்கு வந்து சொல்லப்படும். இங்க வந்து கபில தேவர் நீரில் பிரதிபலிக்கக்கூடிய கதிரவனுடைய கதிர்களுக்கும் கதிரவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாமரை இலைகள் தண்ணீர்ல எப்படி ஒட்டாம இருக்கோ அந்த உதாரணமும் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சோ இங்க வந்து கபிலர் இந்த உதாரணத்தை சொல்றாரு. ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திற்கு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பக்தி தொண்டினை செய்ய தொடங்குவதன் மூலமே ஒருவர் பற்றற்ற நிலை அடைந்து பகவானின் இயல்பினை புரிந்து கொள்வதற்கான எல்லாம் கடந்த தத்துவ அறிவினை பெற முடியும் என்று கபிலதேவர் முந்தைய அத்தியாயத்தில் முடிவு கூறினார். இங்கு அதே தத்துவம் உறுதிப்படுத்தப்படுகிறது. மண்ணுலக இயற்கையின் குணங்களில் பற்றற்ற ஒருவர் நீரில் சூரியனின் பிரதிபலிப்பு போல் தனித்து விளங்குகிறார். சூரியன் நீரில் பிரதிபலிக்கும் பொழுது நீரின் அசைவு அல்லது குளிர்ச்சி அல்லது நீரின் நிலையற்ற தன்மை சூரியனை பாதிக்க முடியாது. அதுபோல வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதக பாகவதம் 1.2.7 ஒருவர் பக்தி தொண்டின் செயல்களில் பக்தியோகத்தில் முழுதும் ஈடுபடும் பொழுது நீரில் பிரதிபலிக்கும் சூரியன் போல் ஆகிறார். ஒரு பக்தர் மண்ணுலகில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் அவர் மனமும் வாக்கும் கடந்த உலகில் உள்ளார். சூரியனின் பிரதிபலிப்பு நீரில் இருப்பதாக தோன்றினாலும் அது நீரிலிருந்து பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ளது. அதனால் பக்தியோக முறையில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர் நிர்குண அல்லது பூவுலக இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படாதவர். அவிகார என்றால் மாற்றமில்லாமல் என்று பொருள். ஒவ்வொரு உயிரினமும் பகவானின் அங்கமாகும். இவ்வாறு அவருடைய நிலையான தன்மை பகவானுடன் ஒத்துழைத்தல் அல்லது தன் சக்தியை சரியாக பொருத்துதல் ஆகும் என்று பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது. அதுவே அவரின் மாற்றமில்லாத நிலையாகும். அவர் தன் சக்தியையும் செயல்களையும் புலன் திருப்திக்காக செய்தவுடன் இந்த நிலையின் மாற்றம் விகாரம் எனப்படும். அதுபோல இந்த மண்ணுலக வாழ்விலும் அவர் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டை செய்யும் பொழுது மாற்றமில்லாது செயற்படுகிறார். ஏனென்றால் அது அவருடைய இயற்கையான கடமையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டுள்ளது போல விடுதலை என்றால் ஒருவரின் பழைய நிலையில் மீண்டும் அமர்தல் என்று பொருளாகும். தொடக்க முதலேயுள்ள நிலை என்பது பகவானுக்கு செய்யும் தொண்டாகும். பக்தி யோகேன பக்தியா. ஒருவர் இந்த உலக கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு முழுதும் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அதுபோல மாற்றமில்லாத நிலையாகும். அகர்த்ருத்வாத் என்றால் புலன் திருப்திக்காக எதையும் செய்யாதிருத்தல் என்று பொருள். ஒருவர் சிலவற்றை தன் சொந்த பொறுப்பில் செய்யும் பொழுது உரிமை உணர்வும் எதிர்விளையும் ஏற்படலாம். ஆனால் ஒருவர் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக செய்யும் பொழுது அங்கு உரிமை உணர்வும் எதிர் செயல்களும் இல்லை. மாற்றமில்லாமையாலும் செயல்களின் உரிமையை கோராததாலும் ஒருவர் உடனே எல்லாம் கடந்த தத்துவ நிலையில் தன்னை அமைத்துக் கொள்ள முடியும். அவர் அந்த நிலையில் சூரியனின் பிரதிபலிப்பு நீரால் பாதிக்கப்படாதது போல ஜட இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ஒரு அற்புதமான உதாரணத்தோட கபிலர் இந்த அத்தியாயத்தை தொடங்குறார். சூரியனுடைய பிரதிபலிப்பு தண்ணீர தெரிஞ்சாலும், அப்போ இந்த உதாரணத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சூரியனுடைய வெப்பம் ஏதாவது குறைஞ்சு போயிடுமா? பொதுவா ஒரு சூடான இருக்கிற பொருள்ல தண்ணியில போட்டா என்ன ஆகும்? அதனுடைய வெப்பத்தன்மை குறைஞ்சிடும். ஆனா சூரியனுடைய பிரதிபலிப்பு தண்ணியில தெரியறதுனால சூரியனுடைய அந்த வெப்பம் குறையுமா? என்ன குறையாது. சோ அந்த மாதிரி இந்த உலகத்திலே இருந்தாலும் யார் ஒருத்தர் அவிகார அந்த நிலையில இருக்காரோ, விகாரம் அப்படின்னா மாற்றம், அவிகாரம் அப்படின்னா மாற்றம் இல்லாத நிலை. என்ன மாற்றம் இல்லாத நிலைன்னா என்ன? தான் ஆத்மா அப்படிங்கிற நிலையில அவர் எப்பவுமே செயல்படுறார். அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக எந்த காரியமும் செய்யறது கிடையாது. பகவானுடைய திருப்திக்காகவே எல்லா காரியமும் செய்யறார். சோ அதனால விகாரம் இல்லாத அந்த நிலை அவிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் எந்த பாதிப்பும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க முடியும். சோ அது எப்படி கிடைக்குது? வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக. நெக்ஸ்ட் லைன் என்ன? யார் மெமரைஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஸ்லோகத்தை? ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் செய்ய தகைதுகம். உடனடியாக பக்தி யோகத்தை பயிற்சி பண்ற ஒருத்தருக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய விளைவு என்ன?
ஞானமும் வைராக்கியமும். சோ இதுதான் பக்தியில நமக்கு கிடைக்கிற அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். தர்ம அர்த்த காம மோட்ச 4 பாகத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த வகையில தான் சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு அர்த்தம். வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் செய்ய தகைதுகம். சோ அந்த ஞானமும் வைராக்கியமும் ஒருத்தருக்கு கைவரப்பெறும் போது அவர் என்ன செய்யறார்? தன்னுடைய இயல்பான ஆத்ம நிலையில எப்பவுமே செயல்படுறார். சயேஷயர்ஹி பிரகிருதே குணேஷ்வபி விஷஜ்ஜதே அகம் கிரியா விமூடாத்மா கர்த்தாஸ்மீத்ய விமத்யதே. ஆத்மா ஜட இயற்கையின் மயக்கத்திலும் போலி ஆளுமையின் மயக்கத்திலும் இருக்கும் பொழுது அவர் உடலை தானாக இனம் கண்டு ஜட செயல்களில் ஆழ்ந்து விடுகிறார். மேலும் தன்முனைப்பு என்னும் அகங்காரத்தின் பாதிப்பினால் அவர் தன்னை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக நினைக்கிறார். முதல் ஸ்லோகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான நிலை. முதல் ஸ்லோகத்துல ஒருத்தர் அபிகாரார், தன்னுடைய நிலையில ஆத்ம நிலையில மாற்றம் இல்லாம இருக்கார். ஆனா இரண்டாவது ஸ்லோகம் நம்மளை குறிக்கிறது. நாம எந்த நிலையில இருக்கோம்? உடல் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம உடல், அந்த கருத்துலதான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம என்ன நினைக்கிறோம்? நாம தான் எல்லாம் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் தான் கர்த்தா, எல்லாமே என்னாலதான் நடக்குது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். சோ அந்த நிலையில இருக்கும்போது அவர் மயக்கத்துல இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பொருளுரை ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். உண்மையில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா உலக இயற்கையின் கீழ் செயல்படும்படி வற்புறுத்தப்படுகிறது. உயிரினத்திற்கு தனியான சுதந்திரம் இல்லை. அவர் பரமபுருஷ பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் இருக்கும் பொருள் சுதந்திரமாக இருக்கிறார். ஆனால் அவர் தன் புலன்களை திருப்தி செய்கிறார் எனும் பொழுது, புலனுக்கு திருப்தியான செயல்களில் ஈடுபடும் பொழுது உண்மையில் அவர் மண்ணுலக இயற்கையின் மயக்கத்தில் இருக்கிறார். பகவத்கீதையில் பிரகிருத்தே கிரியமானானி என்று கூறப்படுகிறது. ஒருவர் தான் முயன்று பெற்ற இயற்கையின் குறிப்பிட்ட இயல்புகளுக்கு ஏற்றபடி செயல்படுகிறார். குணம் என்பது இயற்கையின் தன்மைகளை குறிக்கிறது. அவர் இயற்கையின் குணங்களின் கீழ் இருப்பினும் தானே உரிமையாளர் என்று தவறாக நினைக்கிறார். உரிமையாளர் என்னும் இந்த தவறான எண்ணத்தை பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டில் ஈடுபடும் ஒருவர் தானாகவே அல்லது அவரின் உண்மையான பிரதிநிதியின் மூலமோ தவிர்க்க முடியும். பகவத்கீதையில் அர்ஜுனன் அவனுடைய பாட்டனாரையும் ஆசிரியரும் போரில் கொல்லும் பொறுப்பை தானே ஏற்க முயன்றான். ஆனால் அவன் கிருஷ்ணரின் அறிவினையின்படி செயல்பட்ட பொழுது அந்த பொறுப்பிலிருந்து விடுபட்டான். அவன் போரிட்டாலும் உண்மையில் போரினுடைய எதிர் செயல்களில் இருந்து விடுபட்டு கொண்டான். தொடக்கத்திலும் அஹிம்சாவாதியாக போரிட விரும்பாதவனாக இருந்த போதிலும் போருக்குரிய முழு பொறுப்பும் அவனிடம் இருந்தது. அதுவே விடுதலைக்கும் கட்டுப்படுத்தலுக்கும் உள்ளே வேற்றுமையாகும். ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா நல்லதாக இருக்கலாம், சத்வகுணத்தில் செயல்படலாம். ஆனால் அது ஜட இயற்கையின் மயக்கத்திலேயே இன்னும் கட்டுண்டு இருக்கிறது. ஆயினும் ஒரு பக்தர் பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் முழுதும் தூய்மையோடு செயல்படுகிறார். இவ்வாறு அவரது செயல்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கு மிகவும் உயர்ந்த தன்மை படைத்தவனாய் தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் பக்தர்கள் அது பற்றி கவலையுற தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அர்ஜுனுடைய உதாரணம் இங்க பிரபுபாதர் கொடுக்கிறார். அர்ஜுனன் முதல்ல சண்டை போட மறுத்தார் இல்லையா? நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். முதல் அத்தியாயம் முழுக்க அதுதான், அர்ஜுன கீதை தான். நான் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள், முக்கியமா 5 காரணங்களை சொன்னார். ஆனா அர்ஜுனன் அஹிம்சாவாதியா சண்டை போடாம இருந்திருந்தா கூட பாவ விளைவுகள் அவனுக்கு சேர்ந்திருக்கும். ஏன் அப்படின்னா சத்திரியன் அப்படிங்கிற அந்த தர்மத்தை மீறினதுனால பாவத்தை அர்ஜுனன் அந்த பாவத்தை சந்திக்கத்தான் வேணும். ஆனா பகவானுடைய கட்டளைப்படி சண்டை போட்டதுனால இத்தனை பேரை கொன்னாலும் அதற்கான எந்த பாவ விளைவுகளும் அர்ஜுனனுக்கு கிடையாது. இதுதான் பகவானுக்காக செயல்படுறதும் நாமளே தான் தோன்றித்தனமா செயல்படுறதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ யாராவது ஒருத்தர் கொன்னுட்டு பகவான் தான் கொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்னா கிடையாது. அந்த சூழ்நிலை பகவான் அர்ஜுனனுக்கு உணர்த்தப்பட்ட சூழ்நிலை. அப்போ தர்மத்துக்காக இந்த மாதிரியான காரியங்கள் செய்ததுக்கு பகவான் அவனை தூண்டினார். ஆனா கலியுகத்துல அதர்மவாதிகளை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் அழிக்கணும், யாருமே தப்பிக்க மாட்டோம், நம்ம யாருமே கூட தப்பிக்க மாட்டோம். அதனாலதான் மகாபிரபு என்ன பண்ணார்? நம்மள அழிக்கல, நம்முடைய அசுர மனப்பான்மையை அழிக்கிறார். நம்மளை அழிக்காம நம்மளுடைய அசுர மனப்பான்மையை அழிச்சு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மூலமா நம்மள பக்தர்களா மாற்றுறார். சோ அதனால நாமளா இந்த உலகத்துல செய்யக்கூடிய காரியங்கள் நம்மள கர்ம வினையில சிக்க வைக்கும்.
பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. கர்த்தா அகம் அப்படின்னா நான் தான் செயல்களை செய்கிறவன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லா செயலையும் நான் தான் செய்றேன். ஒரு நாள்ல நம்ம எத்தனை நான் சொல்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வார்த்தை பேசும்போது நமக்கு எத்தனை நான் வருது. நான் போனேன், நான் வந்தேன், நான் அப்படி, நான் இப்படி. அது யார்ட்டையாவது பேசும்போது நான்லாம் அப்படி இல்லை, நான் இப்படி, நான் அது, நான் இது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புராணம் பாடுறதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும். ஆனா பகவானை பத்தி பேச சொன்னா நமக்கு வரவே வராது இல்லையா? ஆனா பகவானுடைய புகழத்தான் பாடணும். நான் சொல்லி என்ன பண்ண போறோம்? நம்மளை பத்தி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி பேசி எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. நம்மளுடைய நடத்தையில நம்மளை பத்தி அவங்க புரிஞ்சுப்பாங்க. தேனே சம்சார பதவி அவசோப்யே நிர்வృతః பிரசங்கிகைஹி கர்மதோஷைஹி சத சன்மிஸ்ரயோனிஷு. சோ அதனால என்ன ஆகுது? அதனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா வாழ்வின் வேறுபட்ட உயிரினங்களில் உயர்ந்ததும் தாழ்ந்ததும் ஆகிய உயிரினங்களில் ஜட இயற்கையின் குணங்களோடு அது கொண்ட தொடர்பினால் கூடு விட்டு கூடு பாய்கிறது. அது பூவுலக செயல்களிலிருந்து விடுபட்டலன்றி அதனுடைய தவறான செயலால் அது இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆத்மா எப்படி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போகுது அப்படின்னு சொல்லி. புருஷக பிரகிருதி ஸ்தோகி பூதே பிரகிருதி ஜான்குணான் காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மஷு அப்படின்னு 13வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார் பகவத்கீதையில. சோ இந்த சத் அசத் இந்த பிறவிகள் எப்படி நமக்கு மாறி மாறி கிடைக்குது அப்படின்னா காரணம் குணசங்கஸ்ய 3 குணங்களுடைய கலவை. இந்த குண கலவையில நம்ம மாட்டிக்கிட்டு மேல் உலகங்களுக்கு போறோம், கீழே வர்றோம், இப்படி சுத்திட்டே இருக்கும். உமா மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. இங்கு கர்ம தோஷே என்னும் சொல் தவறான செயல்களால் என்று பொருள்படுகிறது. இது இந்த உலகில் நிகழ்த்தப்படும் எந்த நல்ல செயலையோ கெட்ட செயலையோ குறிக்கிறது. அவை எல்லாம் ஜட உலக தொடர்பின் காரணமாக மாசுள்ளவையும் தவறான செயல்களும் ஆகும். முட்டாளான கட்டுப்படுத்த ஆத்மா மண்ணுலக பயனுக்காக மருத்துவமனைகளை திறப்பதன் மூலம் தானம் வழங்குவதாகவும் அல்லது இவ்வுலக கல்விக்காக கல்வி நிறுவனத்தை திறப்பதன் மூலமும் தானம் அளிப்பதாகவும் நினைக்கலாம். ஆயினும் அம்மாதிரி எல்லா பணிகளாலும் வீடு பெற்று பயனேதும் இல்லை என்று அவருக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு உடலிலிருந்து மற்றொன்றுக்கு கூடு விட்டு கூடு பாய்வதிலிருந்து விடுதலை பெறும் நிம்மதியை அச்செயல்கள் கொடுக்க முடியாது. இது இங்கு சத் அசத் மிஸ்ர யோனிஷு என்ற தெளிவாக குறிக்கப்படுகிறது. ஒருவர் இந்த உலகில் தன்னுடைய பக்தியுள்ள செயல்களுக்காக மிக உயர்ந்த குடும்பத்தில் அல்லது உயர்ந்த கோள்களில் தேவர்களுக்கு நடுவில் பிறப்பு எடுக்கலாம் என்பது இதன் பொருள். ஆனால் இந்த நிலையிலும் பயனில்லை. ஏனென்றால் அதுவும் வீடு பேற்றினை தராது. நல்ல இடத்தில் பிறப்பது அல்லது உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பு எடுப்பது என்பது ஜட உலக கொடும் துன்பங்கள், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றின் வேதனைகளை அனுபவிப்பதை தவிர்க்க முடியும் என்று பொருள்படாது. உலக இயற்கையின் மயக்கத்தில் கீழுள்ள கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா புலன் திருப்திக்காக ஒருவர் செய்யும் எந்த செயலும் தவறானது என அபதையும் பகவானிடம் அவர் செய்யும் என்பதையும் படிங்க. அபதையும் போட்டிருக்க சாரி. பகவானிடம் அவர் செய்யும் பக்தி தொண்டு இறைப்பணி செயல்களுக்காகத்தான். தவறான செயல்களின் எதிர் செயல்களிலிருந்து விடுதலை அளிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் அந்த தவறான செயல்களை நிறுத்தாததால் சில உயர்ந்த சில தாழ்ந்த ஆகிய வேறுபட்ட உடல்களுக்கு மாற வேண்டியவராகி விட்டார். அது சம்சார பதவியும் எனப்படுகிறது. வீடு பேறு இல்லாத ஜட உலகம் என்று பொருள்படும். ஜட உலக விடுதலையை விரும்பும் ஒருவர் தன்னுடைய செயல்களை பக்தி தொண்டிற்கு திருப்ப வேண்டும், வேறு வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ கர்ம தோஷை அப்படின்னா தன்னுடைய தவறான செயல்களால். என்ன தவறான செயல்? புண்ணிய காரியங்களும் தவறான செயல் தான், பாவ காரியங்களும் தவறான செயல் தான்.
ஏன்னா ஒருத்தர் வந்து புண்ணிய காரியம் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த புண்ணிய காரியம் பண்ணும்போதும் அதுல என்ன கலந்துரும், பாவ விளைவுகள் அதுல கலந்துரும். உதாரணத்துக்கு பிரபுபாதர் இங்க சொல்றார், புண்ணிய காரியங்கள் நிறைய விஷயங்களை சொல்றார். என்னென்ன புண்ணிய காரியங்களை சொல்றார் பிரபுபாதர்? பள்ளிகள் கட்டுவதல், கல்வி இலவசமா கொடுத்தல், மருத்துவமனை. அதுல என்ன பாவ விளைவுகள் வரக்கூடும்? தீயவர்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக கல்வியை வந்து பணம் பிசினஸா நம்ம பண்ணும்பொழுது பாவம். கல்வியை பிசினஸா பண்ணும்பொழுது அது பாவமா தான் இருக்கு. வெறும் கல்வியை மட்டும் கொடுக்கறது இல்ல அதுல. ஓகே, சோ ஒரு பாயிண்ட் பரவாயில்ல. ஆனா இந்த நவீன கல்வி முறையினால அவங்க பக்தர்கள் ஆக போறாங்களா? இல்ல இல்ல. சோ நவீன கல்வி முறையே என்னது? நம்ம வந்து அத ஃப்ரீயா கொடுத்தாலும் சரி, காசு வாங்கிட்டு கொடுத்தாலும் சரி, அது பகவானுக்கு எதிரானது. எந்த பள்ளிக்கூடத்திலயாவது இந்த உலகத்தை படைத்தவர் கிருஷ்ணர் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்திருக்காங்களா? எந்த யூனிவர்சிட்டிலயாவது கேட்டிருக்கோமோ? எங்கேயுமே கிடையாது. இந்த நவீன கல்வி முறையே பகவானுடைய இருப்புக்கு எதிரானது. படிச்சவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நீ படிச்சவன் தானே, நீ ஏன் இந்த மாதிரி பக்தி அது இதுலாம் என்ன இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் படிச்சவன்னா அவன் வந்து ரொம்ப ஆராய்ச்சி மனப்பான்மையோட இருக்கணும், கடவுளை நம்ப கூடாது அப்படிங்கிற மனோநிலை இருக்கு. சரி, அது போகட்டும். மருத்துவமனை திறக்கிறதுனால என்ன, அதுல என்ன பாவ விளைவு வந்துட போகுது? மருத்துவமனை திறந்து அப்போதைக்கு உயிர் காப்பாத்தினாலும் அடுத்து பிறப்பு இறப்பு முதுமை நோய் திரும்ப அவங்க பிறக்கத்தான். அப்போதைக்கு அவங்களை காப்பாத்தினாலும் திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, பிறப்பு இறப்பு முதுமை நோய். பிசினஸ் மனப்பான்மையோட பண்றதை இங்க பிரபுபாதர் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொருளுரை படிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் புண்ணிய காரியமா அதை பண்ணா கூட அந்த புண்ணிய காரியத்தினாலையும் பாவ விளைவுகள் வந்து சேரக்கூடும். இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல உடல் சரியாக்கி அவரை வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க, உடம்பு முடியாம வந்தாரு, அவர் சரி பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவர் போய் ஏதாவது ஒரு பாவம் செய்யறாரு, அந்த பாவத்துல 1/6 பங்கு அவருக்கு வந்து சேரும். அதனால அது மட்டும் இல்லாம மாதை சொன்ன மாதிரி அவங்க பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து விடுபட போறது கிடையாது. நாமளும் இந்த புண்ணிய காரியம் செய்ததுனால இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து விடுபட போறது கிடையாது. எல்லா புண்ணிய காரியங்கள்ல ஏதோ ஒரு பாவ விளைவு இல்லாம இருக்கவே இருக்காது, இருக்கத்தான் செய்யும். ஆனா பகவானுக்காக செயல்படும் போது இந்த பாவ புண்ணிய விளைவுகள்ல இருந்து நாம முழுசுமா விடுபட்டு பகவானுடைய பக்தி தொண்டா அதை செய்யும் போது, இதே நீங்க வந்து கல்வி கொடுக்கலாம், மருத்துவமனை அமைக்கலாம், எல்லாமே பகவானுடைய சேவையா செய்யும் போது பாத்தீங்கன்னா பாம்பேல வந்து மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு, பக்தி வேதாந்தா ஹாஸ்பிட்டல், மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை மீரா ரோட்ல இருக்கு. பாம்பேல மீரா ரோட்ல பக்தி வேதாந்தா ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப பெரிய மருத்துவமனை. எல்லா விதமான சிகிச்சைகளும் அங்க அளிக்கப்படுது. நீங்க அங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃபீலிங்கே மறந்துடுவீங்க. நம்ம ஏதோ ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ்ல நம்ம போன உடனே பிரபுபாதர் அழகா உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி டிவியில கிருஷ்ணாவோட லீலைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். பிரசாதம் வந்து அப்பப்போ வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க கேன்டீன்லயும் ஃபுல்லா பிரசாதம் தான், நீங்க என்ன வேணா வாங்கி சாப்பிடலாம். விதவிதமான பதார்த்தங்கள் வந்து இருக்கும், எல்லாமே பிரசாதம் தான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பெரும்பாலான மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள் எல்லாரும் பக்தர்கள். எல்லாரும் ஷிகா வச்சிருப்பாங்க, கண்டி மாலை போட்டிருப்பாங்க. டாக்டர் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா கூட ஷிகா கண்டி மாலையோட இருப்பாங்க, திலக் வச்சிருப்பாங்க, எல்லார்ட்டையும் ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஹைலைட் என்ன அப்படின்னாக்க, அங்க உள்நோயாளிகளா தங்கி இருக்கிறவங்கள டெய்லி யார் வந்து விசிட் பண்ணுவா அப்படின்னா ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா மகாராணி வருவாங்க. ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா மகாராணி ஒரு பெரிய ஒரு காட்டுல அவங்க வந்து இதுல வச்சு ஒவ்வொரு ரூமா வந்து ஒவ்வொருத்தருக்கும் தர்ஷன் கொடுத்து வெளியில அவங்க வரும்போது அந்த முந்திரி திராட்சை வச்சிருப்பாங்க, அது எல்லாருக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்க எல்லாரும் அசம்பிள் ஆகி சிஷ்டாஷ்டகம் சொல்றது, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அந்த மருத்துவமனையில் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே நமக்கு இருக்காது. கோவிலுக்கு அந்த ஃபீலிங் தான் நமக்கு இருக்கும். அப்போ அங்க வர்ற
மற்ற பக்தர்கள் மட்டும்தான் வந்து சிகிச்சைக்கு வர்றாங்கன்னு கிடையாது. எத்தனையோ பேர் சிகிச்சைக்கு முஸ்லிம்ஸ் வர்றாங்க, எத்தனையோ பேர் வர்றாங்க. எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? பகவானுடைய நாமம் கிடைக்குது, பகவானுடைய நாமத்தை பத்தி அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, பிரசாதம் சாப்பிடுறாங்க, எத்தனையோ விதமான வாய்ப்புகள் அங்க அவங்களுக்கு கிடைக்குது. நிறைய பேர் அது மூலமா பக்தர்களாவும் மாறுறாங்க. அங்க வந்து சிகிச்சை எடுத்து நிறைய பேர் வந்து பக்தர்களாவும் மாறுறாங்க. சோ அந்த மாதிரி முறையில நம்ம வந்து பகவானுடைய சேவையை அதை செய்யும் போது அந்த விதமான இதுல இருந்து நம்ம விடுபடுறோம். அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் நடத்துறது. இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா பிரபாத் ஸ்கூல் வந்து நடத்துறாங்க. ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜடக்கல்வி சொல்லி கொடுத்தாலும் அங்க இருக்கிற குழந்தைங்க பகவத்கீதையும் கத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 வயசு வந்த உடனே அவங்க வந்து பக்தி சாஸ்திரி பண்ணணும், பக்தி சாஸ்திரி படிக்கணும்னு சொல்லி ஒரு போர்ஷன்ல இருக்கு. நான் கொஞ்ச நாள் டீச் பண்ணிட்டு இருந்தேன் பக்தி சாஸ்திரி. இப்ப நான் பண்றது இல்லை. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன் பக்தி சாஸ்திரி. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகள் ஆரம்பத்துலேருந்தே வந்து யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா தோத்தி குர்த்தா தான் பெண்களுக்கு, பாவாடை சட்டை தாவணி, அந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உடைகள், திலக் போட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும். அந்த மாதிரி பிரசாதம் அங்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நம்ம வந்து பகவானுடைய சேவையா இதெல்லாம் நம்ம இஸ்கான் செய்யறது கிடையாது, தனியான ஒரு அமைப்புல வந்து அவங்க வந்து செய்யறாங்க. அப்போ இதே காரியங்களை நம்ம வந்து பகவானுடைய சேவையா செய்யும் போது பாவ புண்ணியத்தினுடைய விளைவுகள் இருந்து நாம விடுபடுறோம். இல்லைன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். அர்த்தேஹ்ய வித்யமானேபி சம்ஸ்ருதின் நிவர்த்ததே நியாயத்தோ விஷயானஸ்ய ஸ்வப்னே நார்த்தாகமோ யதா. உண்மையில் ஒரு வாழும் వ్యక్తిனா ஒரு நபர் மனுலக வாழ்வுக்கு இருப்பின் அப்பால் உள்ளார். ஆயினும் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் அவருடைய மனநிலையால் அவருடைய உலகியல் சார்ந்த நிலை முடிவுறவில்லை. கனவில் இருப்பதை போல அவர் இவ்வுலகின் எல்லா விதமான தீங்குகளாலும் பாதிக்கப்படுகிறார். ஆக்சுவலா ஆத்மா வந்து இந்த ஜட உலகத்தை சேர்ந்தது கிடையாது. அதனால இந்த ஜட உலகத்துல நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா எல்லாத்தினாலையும் நம்ம பாதிக்கப்படுறோம் இல்லையா? நல்லது கெட்டது எல்லாத்தினாலையும் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். ஏன் அப்படின்னாக்க நாமளும் நம்ம இந்த உடலோட அடையாளம் காண்கிறோம், அதனாலதான் நம்ம பாதிக்கப்படுறோம். விமலா தேவமாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கனவை பற்றிய குறிப்பு மிக பொருத்தமானது. வேறுபட்ட மனநிலைகளால் கனவுகளில் நாம் அனுகூலமான மற்றும் பிரதிகூலமான சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். அதுபோல ஆத்மா இந்த இயற்கையுடன் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. ஆனால் அதன் மீது மேல் ஆதிக்கம் செலுத்தும் அதன் மனப்பான்கையின் காரணமாக ஆன்மா கட்டுப்பட்ட நிலைக்கு ஆளாகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமை இங்கு திரேதயுத விஷயான் அஸ்ய என்று வர்ணிக்கப்படுகிறது. விஷயா என்றால் இன்பத்திற்கான பொருள் என்று பொருள்படும். ஒருவர் இந்த உலக பயன்களை அனுபவிக்க முடியும் என்று தொடர்ந்து நினைக்கும் வரை அவர் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளார். ஆனால் அவர் தன் முறையான புலனுகர்ச்சிக்கு வந்தவுடன் தான் அனுபவிப்பவன் அல்லன், அனுபவிப்பவர் பரமபுருஷ பகவானே என்னும் உண்மையை உணர்கிறார். பகவத்கீதையில் 5.29 உறுதிப்படுத்தப்பட்டது போல் இறைவனே எல்லா வேள்விகளின் தவங்களின் பயன்களுக்கான அனுபவ உரிமை உடையவர். போதாராம் யக்ய தபசாம் மற்றும் அவர் 3 உலகங்களின் சர்வலோக மகேஸ்வரம் உரிமையாளர் ஆவார். இறைவனே எல்லா உயிர்களின் உண்மை தோழனும் ஆவார். ஆனால் பரமபுருஷ பகவானே எல்லா உயிரினங்களின் தோழனாக கருதி உரிமை, இன்பம் மற்றும் உண்மையான நிலை இவற்றை விட்டுவிடாமல் நாமே உரிமையாளர்கள், அனுபவிப்பவர்கள், தோழர்கள் என்று உரிமை கொண்டாடுகிறோம். நாம் பொது நன்மைக்கான பணியை செய்த பின்னர் நாமே மனித சமுதாயத்தின் நண்பர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். சிலர் தன்னை நல்ல தேச பணியாளர்களாகவும் மக்கள் மற்றும் நாட்டின் சிறந்த நண்பராகவும் பறைசாற்றிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அவர் எல்லோருடைய சிறந்த நண்பராக முடியாது. அப்படி சிறந்த தோழர் கிருஷ்ணரே ஆவார். ஒருவர் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவின் உணர்வு நிலையை கிருஷ்ணரே தான் அவருடைய உண்மையான தோழர் என்னும் உணர்வு நிலைக்கு உயர்த்த முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் கிருஷ்ணருடன் நட்பு ஏற்படுத்தி கொண்டால் எப்பொழுதும் ஏமாற மாட்டார். அவர் தேவையான எல்லா உதவியையும் பெறுவார். கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவின் இந்த உணர்வு நிலையை உயர்த்துதல் சிறந்த தொண்டாகும். மற்றொரு உயிரினத்தின் சிறந்த தோழனான தன்னை கொள்வதல்ல.
நட்பின் ஆற்றல் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஒருவர் நண்பராக உரிமை கொண்டாடினாலும் அவர் எல்லையின்றி நண்பனாக உரிமை கொண்டாடினாலும் அவர் எல்லையின்றி நண்பனாக முடியாது. எல்லையற்ற உயிரினங்கள் உள்ளன. வசதிகள் அளவோடு இருப்பதால் நாம் பொதுவாக மக்களுக்கு அளவு கடந்த நன்மையை செய்ய முடியாது. பொதுவாக மக்களுக்கு செய்யும் சிறந்த தொண்டு என்னவென்றால் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலைக்கு அவர்களை உயர்த்துவதாகும். அதனால் அவர்கள் கிருஷ்ணரே உலகின் அனுபவிப்பவர், மேலான உரிமையாளர் மற்றும் உயர்ந்த நண்பர் என்று தெரிந்து கொள்ளலாம். பின்னர் இயற்கையின் மீது மனிதர்கள் செலுத்தும் ஆதிக்கம் அல்லது மாயக்கனவு மறையும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அற்புதமான ஸ்லோகம். போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் யாத்வாமாம் உச்சத்தை. இதுல 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன 3 விஷயங்கள்? பகவானை பத்தினா 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? எல்லா யாகத்தோட இறுதி அனுபவிப்பவர் கிருஷ்ணர் தான். ஓகே. இன்னொன்னு எல்லா எல்லாருடைய நலம் விரும்பி நண்பன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாயிண்ட், 3 உலகங்களும் அவர்தான், அவரோட அனுபவம். எல்லா தேவ கட்டுப்பாட்டு எல்லாத்துக்கும் அனுபவிப்பாளர் பகவான் கிருஷ்ணர் தான் சொல்றாங்க. நட்பு ஏற்படுத்தி கொண்டால் எப்போதும் ஏமாற மாட்டார். சோ பகவான் தான் எல்லா யாகங்கள் தவங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர் கிருஷ்ணர் தான். எல்லா உலகங்களுடைய அதிபதியும் கிருஷ்ணர் தான். எல்லாருடைய உச்ச நண்பரும் கிருஷ்ணர் தான். 3 பாயிண்ட். என்னென்ன 3 பாயிண்ட்? அனுபவிப்பாளர், அவர்தான் கட்டுப்படுத்துபவர், அவர்தான் நலம் விரும்பி. இந்த 3 பாயிண்ட். நாமளும் என்னது? அனுபவிப்பாளர். நாம என்ன அனுபவிப்பாளர்? குட்டியோண்டு அனுபவிப்பாளர். நம்ம எதையாவது பாக்குறோம், உடனே ஆசைப்படுறோம், இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா நம்மளால எல்லை இல்லாம அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. கிருஷ்ணர் நடனம் ஆட ஆரம்பிக்கிறார். கோபியர்களோட கிருஷ்ணர் நடனம் ஆட ஆரம்பிக்கிறார். 1000 பௌர்ணமிகள் கடந்து போச்சான் அந்த இரவு. அந்த மாதிரி நம்மளால, அந்த மாதிரி வேண்டாம், 1 மணி நேரம் நடனம் ஆட முடியுமா? 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், அவ்வளவுதான். கின்னஸ் ரெக்கார்டுக்காக அது ஒரு சில பேர் 24 மணி நேரம் நடனம் ஆடலாம், 48 மணி நேரம் நடனம் ஆடலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா அது ஒரு சமயத்துலதான் பண்ண முடியும். ஆனா பகவான் எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம். சோ அவர் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பாளர். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம அனுபவிப்பாளர் கிடையாது. ஏன்னா இந்த அனுபவிக்கிற மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த உலகத்துல நிம்மதியா இருக்கவே முடியாது. இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், இது எனக்கு கிடைக்கலையே, அது எனக்கு கிடைக்கலையே, இதை என்னால உங்களா அனுபவிக்கிறாங்க, எனக்கு இதுதானே நம்மளுடைய எண்ணம் இல்லையா? அன்னைக்கு ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, என்னமோ இருக்கேன். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, பாருங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, என்னுடைய உடல்நிலை தான் இப்படி இருக்கு, என்னை விட யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்காங்க. ஏன் நமக்கு அந்த எண்ணம் வருது? ஏன் கம்பேர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா, அவங்கள மாதிரி என்னால அனுபவிக்க முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உடல்நிலை எனக்கு மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தானே அவங்கவுங்க பிரச்சனை தெரியும் இல்லையா? சோ இது மாதிரி நம்மளுடைய உணர்வு நாம அனுபவிக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் கஷ்டப்படுவோம். இதே நான் அனுபவிப்பாளன் கிடையாது, பகவான் தான் அனுபவிப்பாளர், அவருக்காகத்தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆனந்தமா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம். எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்குது. ஆக்சுவலா சின்ன கோவில் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னாக்க, ராதா மாதவர் விக்கிரகங்களை வச்சு வழிபடுற கோவிலை பத்தி எனக்கு தெரியாது. பொதுவா எங்க கும்பகோணம் கோவில் எல்லாம் கௌர்ணி தாய் மட்டும் இருக்கிறதுனால நாங்க வெத்தலை எல்லாம் நாங்க ஆஃபர் பண்ணது கிடையாது. ஃபெஸ்டிவல் அப்ப கூட நாங்க ஆஃபர் பண்ணது கிடையாது. ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த ராதா கிருஷ்ண பிராணமோரா அந்த கீர்த்தனையில வரும், கதியா மாலா தீர்மாலா दीपे तो के गले आदरे दुलिया दिबो कर्पूर तांबूले राधा कृष्ण प्राण मोरा युगल किशोरा. அப்போ அந்த கற்பூர தாம்பூலம் எப்படி தயார் பண்ணுவாங்க, பகவானுக்கு எப்படி தாம்பூலம் தயார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருப்பேன்.
அப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. டெய்லி நான் வந்து தாம்பூலம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் பகவானுக்கு, பிளேட்ல ஆஃபரிங் பிளேட்ல வைக்கிறதுக்கு தாம்பூலம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். எவ்வளவு அழகான ஒரு சேவை, அற்புதமான சேவை. ஏன் அப்படின்னா பொதுவா திருமணத்துக்கு முன்னாடிலாம் நான் வெத்தலை எல்லாம் போட்டது கிடையாது. பட் திருமணத்துக்கு அப்புறம் எங்க மாமியார்லாம் டெய்லி சொல்லுவாங்க வெத்தலை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரி போய் படுக்க போகும்போது கண்டிப்பா வெத்தலை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனா அது கம்பல்சரியா செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க வீடுகள்ல பழக்கம் என்ன அப்படின்னாக்கா, யாராவது வந்தாங்கன்னா முதல்ல வெத்தலை தட்டு தான் எடுத்து வைக்கணும். சோ இந்த காலத்துல அதெல்லாம் எந்த வீட்லயும் இந்த பழக்கம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்களை வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு முதல்ல வெத்தலை பாக்கு தட்டு தான் எடுத்து வைக்கணும். அவங்க வெத்தலை போட்டுட்டு பொறுமையா அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க வெத்தலை போடும்போது இவங்களும் உட்காந்து வெத்தலை போடுவாங்க. ஆக மொத்தம் வெத்தலை போடுறதுங்கிறது ஒரு என்ன சொல்றது, அந்த குடும்பத்துல அது ஒரு மாதிரி ஒரு பழக்கம். அது வெத்தலை சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் உங்களுக்கு. அப்போ எங்களையும் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணாங்க எங்க மாமியார். நீங்கெல்லாம் வெத்தலை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சோ நான் ஒரு தடவை 2 தடவை சாப்பிடுவேன், அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஆனா இஸ்கான்ல வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்க, வெத்தலை பாக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம்னு தெரியும், இந்த பாட்டுல வருது கீர்த்தனத்துல வருதுன்னு தெரியும். ஆனா அதை எப்படி ரெடி பண்ணுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ பகவான் தான் அனுபவிப்பாளர் அப்படின்னு வரும்போது அந்த தாம்பூலத்தை நம்ம ரெடி பண்ணி பகவான் அனுபவிக்கிறது. ஏன்னா நிறைய பண்ணியிருக்கோம், எத்தனையோ பண்ணியிருக்கோம், நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். தாம்பூலம் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. எப்படி அதை தயாரிப்பாங்க என்ன பண்ணுவாங்கலாம் நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு. குட்டியா ஒரு தட்டு, அந்த தட்டுல வந்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெத்தலை, அதுல அழகா அதை மடிச்சு அதுல வந்து தேங்காய், அந்த குல்கந்து, அதுக்கப்புறம் சின்னதா அந்த கற்பூரம், இன்னும் கொஞ்சம் சோம்பு, அந்த வெத்தலையில கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் அதுக்குள்ள வச்சு அழகா அதை வந்து மடிச்சு அதுக்கு மேல ஒரு கிராம்பை குத்தி அதை அழகா ஒரு பான் மாதிரி அழகா முக்கோண ஷேப்ல பண்ணி அதை தட்டுல வைக்கும்போது பார்க்கும்போது ஆஹா கிருஷ்ணா நீங்க தான் அனுபவிப்பாளர், கண்டிப்பா நாங்க கிடையாது, நீங்க தான் அனுபவிப்பாளர், நீங்க தான் அனுபவிக்கணும், இது எல்லாமே உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமான சேவை. அது பண்ணும்போது எனக்கு இந்த கீர்த்தனை மனசுல ஓடிட்டே இருக்கும். அப்போ பகவான் தான் அனுபவிப்பாளர், நான் அனுபவிப்பாளர் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது நினைக்கணும் நான் அனுபவிப்பாளர் கிடையாது, நான் அனுபவிப்பாளர் கிடையாது, பகவான் நீங்க தான் அனுபவிப்பாளர். கோலம் போடுறோம், கோலம் போடும்போது கிருஷ்ணா இது உங்களுடைய சந்தோஷத்துக்காக, நீங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக, இது உங்களுடைய திருப்திக்காக, நாங்க அனுபவிப்பாளர் கிடையாது, பக்தர்களுடைய திருப்திக்காக அப்படின்னு நம்ம வந்து பண்ணும்போது எந்த சேவை பண்ணாலும் சரி பண்ணும்போது நாம சந்தோஷமா இருப்பேன். அது இல்லாம நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அங்க வந்ததுன்னா நம்மளால திருப்தியா இருக்கவே முடியாது. என்ன கிடைக்குதோ பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அடுத்தது என்னது, கட்டுப்படுத்துறவர். சர்வலோக மகேஸ்வரம், அவர் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்துறவர். ஆனா நமக்கு என்ன ஆசை இருக்கு, நாம எல்லாரையும் கட்டுப்படுத்தணும் ஆசை இருக்கா இல்லையா? கணவனா இருந்தா என்ன நினைக்கிறாங்க, மனைவியை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. மனைவி என்ன நினைக்கிறாங்க, கணவனை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பா அம்மா நான் சொல்றதுதான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தைங்க நம்ம சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா மனசுலயும் என்ன இருக்கு, கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணம் இருக்கு. ஆனா பகவான் தான் கட்டுப்படுத்தக்கூடியவர், நான் கட்டுப்படுத்துற ஆள் கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்மளுடைய கடமையை நம்ம செய்வோம், ஆனா கட்டுப்படுத்தக்கூடிய மனோபாவத்துல இருந்து நம்ம வந்து விடுபடணும். கொஞ்சம் இது ரொம்ப கஷ்டம். கட்டுப்படுத்தக்கூடிய மனோபாவத்துல இருந்து இந்த அனுபவிக்கிற மனோபாவம், கட்டுப்படுத்தக்கூடிய மனோபாவத்துல இருந்துலாம் விடுபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கே தெரியாது நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதனாலதான் யாராவது நம்ம சொல்லும் போது கேட்கலன்னா நமக்கு என்ன வருது, பயங்கரமா கோபம் வருது. நான் தான் கட்டுப்படுத்துறவன், என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி எப்படி நீ இந்த மாதிரி செய்யலாம், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப நீ இந்த மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கோபம் வருது. சோ பகவான் தான் உண்மையிலேயே பூர்ணமான கட்டுப்படுத்துபவர். அவர் தான், அவர் பார்த்துக்குவார். நம்மளுடைய கடமையை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான், அவர் வந்து பார்த்துக்குவார். அதே மாதிரி எல்லாருடைய நலம் விரும்பியா நம்ம இருக்க முடியாது. யாரோ ஒருத்தருக்கு நாம நலம் விரும்பலாம், ஒருத்தருக்கு அது பாதகமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு டாக்டர் தொழில எடுத்துக்கோமே. டாக்டர் எல்லாருடைய நலம் விரும்பி இல்லையா, கெட் வெல் சூன் அப்படின்லாம் போட்டு டாக்டர் உட்கார்ந்துருக்காரு. அது மாதிரி ஒரு வக்கீல் பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா டாக்டர் கிட்ட பேஷண்டே வரல, உலகத்துல இருக்கிற எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், டாக்டர் என்னைக்காவது ப்ரே பண்ணுவாரா? அவருக்கு தொழிலே நடக்காதே இல்லையா? நோயாளி வந்தா தானே அவருடைய தொழில்.
அதே மாதிரி பிரச்சனை வந்தா தானே வக்கீலுடைய தொழில். இன்னொன்னும் பாருங்க, ஒரு தேவை அங்க இருக்கும். அதனால நாம அல்டிமேட் எல்லாரோட நலம் விரும்பியா நம்மளால இருக்க முடியாது. பகவான் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கௌரவர்களை அழிக்கிறார், ஒரு பக்கம் பாண்டவர்களை காப்பாத்துறார். ஆனா அவர் எல்லாருடைய நலம் விரும்பியாவும் இருக்கார் இல்லையா? நம்மளுடைய கர்ம வினைப்படி நமக்கு என்ன வரணுமோ அதை கொடுக்கிறார். என்னுடைய எதிரிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு இருந்து அவருடைய கர்மா அப்படின்னு அவர் ரொம்ப செழிப்பா இருக்காரு. ஆனா எனக்கு அதை பார்த்து பொறாமையா இருந்ததுன்னா நான் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சோ பகவான் மட்டும் நம்மளுடைய உற்ற நண்பர் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை எப்பவுமே ஏமாத்த மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மளுடைய உற்ற நண்பராகவே இருப்பார். இந்த 3 தெரிஞ்சுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? போக்தாரம் நித்திய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் எப்படி இருப்பாங்க? சாந்தி விருட்சதி. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில இந்த அமைதி அப்ப நாம எந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3த்துல 1ல நம்ம மாட்டிக்கிட்டோம். ஒண்ணு நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம், இல்ல நான் நலம் விரும்பி நினைக்கிறோம். இந்த 3ம் நான் நினைக்கிறதுனாலதான் நம்மளுடைய அமைதி போகுது. இது 3ம் பகவான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா சூழ்நிலையும் நிம்மதியா இருக்கலாம். சாந்தி விருட்சதி. யார் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ, பகவான் தான் அனுபவிப்பாளர், பகவான் தான் கட்டுப்படுத்துபவர், பகவான் தான் நலம் விரும்பி. இந்த 3 விஷயத்தை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஏக்கமோ சோகமோ கோபமோ எதுவும் கிடையாது. சாந்தி விருட்சதி. அமைதியா அவங்க நிம்மதியா இருக்கலாமா? முயற்சியாவது பண்ணுவோமே. முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் இல்லையா? தேங்க்யூ மாதாஜி. அத்தஏவ சனைஷ்சித்தம் பிரசக்தம் அசதாம் பதி பக்தியோகேன தீவிரேன விரக்தியாச்ச நயேத்வரம். மண்ணுலக இன்பத்தில் பற்றுக்கொண்டு மாசடைந்து கிடக்கும் உணர்வு நிலையை இகவுலக பற்றின்றி மிகவும் தீவிர இறைபக்தி தொண்டில் ஈடுபடுத்துவது ஒவ்வொரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவின் கடமையாகும். அப்போதுதான் அவருடைய மனம் மற்றும் உணர்வு நிலை முழு கட்டுப்பாட்டில் இருக்கும். சோ பக்தி சேவை அப்படிங்கிறது, பக்தி தொண்டு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். வீடு பேற்றின் வழிமுறைகள் இந்த பதத்தில் மிகவும் அழகாக விளக்கப்பட்டுள்ளன. ஒருவர் இயற்கையால் கட்டுப்படுத்தப்பட காரணம் அவர் தன்னை அனுபவிப்பவராக, உரிமை பெற்றவராக அல்லது எல்லா உயிரினங்களின் நண்பராக நினைப்பதுதான். இந்த போலி எண்ணமே புலனின்பம் பற்றி ஆழ்ந்த சிந்தனையின் விளைவாகும். ஒருவர் அவருடைய நாட்டு மக்களுக்கு, சமுதாயத்திற்கு அல்லது மனித இனத்திற்கு சிறந்த நண்பராக தன்னை நினைக்கும் பொழுது அவர் பல்வேறு தேசியம் சார்ந்த மனித இனத்தை நேசிக்கும் பண்புள்ள, பிறர்க்கென உழைக்கும் கோட்பாட்டினை உடைய செயல்களில் ஈடுபடுவார். இவை எல்லாம் புலன் திருப்தியில் அதிக கவனம் என்பதாகும். தேச தலைவர் அல்லது மனித இன இயற்பண்பாளர் எனப்படுபவர் ஒவ்வொருவருக்கும் தொண்டு புரிவதில்லை. அவர் தன் புலன்களுக்கு மட்டுமே தொண்டு புரிகிறார். அது உண்மையாகும். ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவால் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் உலக இயற்கையின் மயக்கத்தால் மனம் குழம்புகிறார். அதனால் ஒருவர் மிகவும் சீரிய முறையில் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று இந்த பதத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவர் தான் உரிமையாளர், கொடையாளர், நண்பர் அல்லது அனுபவிப்பவர் என்று நினைக்க கூடாது. உண்மையாக அனுபவிப்பவர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரே என்று அவர் எப்போதும் இறைவனை பற்றிய சிந்தனையோடு இருக்க வேண்டும். அதுவே பக்தி யோகத்தின் அடிப்படை தத்துவமாகும். ஒருவர் இந்த 3 தத்துவங்கள் பற்றி உறுதியாக நம்ப வேண்டும். கிருஷ்ணரே உரிமையாளர், கிருஷ்ணரே அனுபவிப்பவர், கிருஷ்ணரே நண்பர் என்று ஒருவர் எப்போதும் நினைக்க வேண்டும். இந்த தத்துவங்களை அவர் புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர் மற்றவர்களையும் நம்ப வைக்க முயற்சிக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்ப வேண்டும். ஒருவர் அம்மாதிரி பகவானின் பக்தி தொண்டில் சீரிய முறையில் ஈடுபட்டவுடன் இயல்பாகவே இயற்கையின் மீது போலியாக உரிமை கோரும் மனப்பாங்கு மறைகிறது. அந்த பற்றின்மை வைராக்கியம் ஆகும். உலக தலைமை என்று அழைக்கப்படுவதில் ஆழ்ந்திருப்பதற்கு பதிலாக ஒருவர் கிருஷ்ண உணர்வு நிலையில் ஈடுபடுகிறார். அதுவே உணர்வு நிலையின் கட்டுப்பாடான உணர்வு நிலையாகும். யோக முறை புலன்களை கட்டுப்படுத்துவதை தேவையானதாக்குகிறது. யோக இந்திரிய சம்யமக. புலன்கள் எப்போதும் சுறுசுறுப்புடன் இருப்பதால் அவற்றின் செயல்கள் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். ஒருவரால் அந்த செயல்களை நிறுத்த முடியாது. ஒருவர் புலன்களின் செயல்களை செயற்கையான முறையில் நிறுத்த விரும்பினால்
அவரது முயற்சி தோல்வியடையும். யோக முறையால் தன் புலன்களை கட்டுப்படுத்த முயற்சித்த சிறந்த யோகியான விஸ்வாமித்திரர் மேனகியின் அழகுக்கு பலியானார். அதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் உள்ளன. ஒருவரின் மனம் மற்றும் உணர்வு நிலை முழுவதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அன்றி புலன் நுகர்ச்சி ஆசைகளால் ஆக்கிரமிக்கப்படும் வாய்ப்பு எப்போதும் உள்ளது. இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு கருத்து மிகவும் முக்கியமானது. பிரசக்தம் அசத்தாம் பிதக. மனம் எப்போதும் அசத்தால், தற்காலிக பூவுலக இருப்பால் கவரப்படுகிறது. மிக பழமையான காலத்திலிருந்தே நாம் இயற்கையுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் நாம் இந்த தற்காலிக உலக இயல்புக்கு பழக்கப்பட்டு விட்டோம். மனமானது பகவானின் நிலைத்த தாமரை திருவடிகளில் பதிக்கப்பட வேண்டும். சவை மனக கிருஷ்ண பதார விந்தையோ. ஒருவர் பின்னர் எல்லாம் நன்றாக இருக்கும். இவ்வாறு பக்தி யோகத்தின் சீரிய தன்மை இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த உலக தலைவர்களை பத்தி பிரபுபாதர் இந்த பொருளுரையில பேசுறார். பொதுவா பிரபுபாதர் காலத்துல இந்தியாவில ரொம்ப ஃபேமஸா இருந்தது நாட்டினுடைய தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய காந்தியை பத்தி எல்லாரும் ரொம்ப ஃபேமஸா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரால் தான் சுதந்திரம் கிடைக்குது அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க ஒருத்தருக்கு நன்மை செய்யறாங்க, ஒருத்தருக்கு தீமை செய்யறாங்க. ஆனா சில பிரபுபாதர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஆத்மாவாத்தான் பார்த்தார். அவர் எந்த நாட்டுக்காரனையும் என்ன பண்ணல, வெறுக்கல. நீ வேண்டாம், ஆங்கிலேயன் வேண்டாம், இல்லைன்னா கருப்பன் வேண்டாம், வெள்ளையன் வேண்டாம் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. யாரா இருந்தாலும் சரி, நீ உடல் கிடையாது, ஆத்மா, நீ பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணு, 4 சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணு, நீ பகவானுடைய குழந்தை அப்படிங்கறத சொல்லி கொடுத்து பகவானுடைய தொண்டன் செய்வகன், நீ பகவான் தொண்டில ஈடுபடு அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த மாதிரியான ஒரு சமத்துவத்தை பௌதிகமா கொண்டு வர முடியுமா? பௌதிக ரீதியில கொண்டு வர முடியுமா? கொண்டு வரவே முடியாது. எந்த நாட்டு உலகத்துடைய எந்த ஐக்கிய நாடுகள் சபையினால கூட இந்த சமத்துவத்தை கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வரம்புக்கு உட்பட்டவர்கள். அதனால பிரபுபாதருடைய இந்த கருத்துக்கள் ரொம்ப ஆழமானது. ஆக்சுவலா இந்த பொருளுரை ரொம்ப ஆழமான பொருள். சோ ஆனா பாக்குறதுக்கு அவங்க எல்லாம் பெரிய உலக தலைவர்கள் மாதிரியும் ரொம்ப பெரிய மனித குலத்துக்கு தொண்டு செய்தவர்கள் மாதிரியும் தெரியலாம். ஆனா அது என்னது அப்படின்னா விரிவுபடுத்தப்பட்ட புலனின்பம். இப்போ நான் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய புலனின்பம். இப்ப எனக்கு பசிக்குது, நான் உடனே சாப்பிடணும். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். எனக்கு ஏதாவது பார்க்கணும், நான் பாக்குறேன். எனக்கு ஏதாவது பேசணும், பேசுறேன். சோ அந்த மாதிரி என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது என்னுடைய புலனின்பம். ஆனா அந்த புலனின்பம் எப்படி விரியுது? என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், அது இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு என்னுடைய சொந்தக்காரங்க, இன்னும் கொஞ்சம் விரிவடைந்து என்னுடைய சமூகம், என்னுடைய மொழி பேசுறவங்க, இல்ல அப்படின்னாக்க என்னோட ஊர்க்காரங்க, இப்படி விரிவடைந்து அது எது வரைக்கும் போகலாம்? உலகம் முழுக்க விரிவடையலாம். ஆனாலும் அது என்னது? புலனின்பம் தான். ஆனா எப்படிப்பட்ட புலனின்பம்? நான் அப்படின்னு நினைக்கிறத விட கொஞ்சம் விரிவடைந்த புலனின்பம். சோ அந்த புலனின்பத்தினால ஒருத்தர் எல்லாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? புரியுதா? நல்லா புரியுது மாதாஜி. புரியுது மாதாஜி. புரியுது மாதாஜி. உதாரணம் கூட திருதராஷ்டிரர், நான் அரசர் கிடையாது, என் மகன் அரசராமாம். ஆமா. அப்ப நான் அரசனா இருக்க முடியல, அட்லீஸ்ட் என்னுடைய மகனாவது அரசன் ஆகணும் அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகன்களுடைய நன்மையை மட்டுமே அவர் நினைக்கிறார். தன்னுடைய சகோதரனுடைய மகன்களுடைய நன்மையை அவர் நினைக்கவே இல்லை. அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறார். சோ அந்த மாதிரி அரசியல்னு வந்தாலே அங்க என்ன இருக்கு? இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் இருந்துதான் தீரும். யாராலையும் எல்லாருடைய நன்மையும் நினைக்கவே முடியாது. அது எப்ப முடியும்னா அந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது மட்டும்தான் எல்லாருடைய நலம் விரும்பியா இருக்க முடியும். அதுதான் பிரபுபாதர் இஸ்கான உலகம் முழுக்க ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். யமாதிபிர் யோகபதைரப்யஸ்ய ஸ்ரத்தயான்விதஹ மயி பாவேன சத்யேன மத்கதா ஸ்ரவணேன ச. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மயி பாவேன சத்யேன மத்கதா ஸ்ரவணேன ச. கட்டுப்படுத்தும் யோக முறையினை பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவன் இறைபக்தி உள்ளவராக வேண்டும். என்னை பற்றி கேட்பதன் மூலமும் என் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமும் கலப்பற்ற பக்தி தொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுக்கான வழி இதுதான். பகவானை பத்தி கேட்கறது, பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது. திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதற்கு ஜெய். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான மற்றும் சமாதி எனும் 8 வேறுபட்ட நிலைகளில் யோக பயிற்சி செய்யப்படுகிறது. யம மற்றும் நியம என்றால் விதிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்றுவதன் மூலம் கட்டுப்படுத்தும் முறையை பயிற்சி செய்வது என்று பொருள்படும். ஆசன என்பது அமரும் நிலையை குறிக்கிறது. இவை பக்தி தொண்டில் உண்மையான நிலைக்கு ஒருவரை உயர்த்த உதவுகின்றன. உடற்பயிற்சி மூலம் யோகத்தை பயிற்சி செய்வது இறுதியான குறிக்கோள் அல்ல. மனத்தில் கவனம் செலுத்தி அதை கட்டுப்படுத்துவதும் உண்மையான பக்தி தொண்டில் ஒருவரை அமைக்க பயிற்றுவிப்பதுமாகும். பாவனை அல்லது பாவ என்பது யோக பயிற்சியிலும் வேறு எந்த ஆன்மீக முயற்சியிலும் ஒரு மிக முக்கியமாக ஆக்கக்கூறு ஆகும். பாவ என்பது பகவத்கீதையில் 10.8 விளக்கப்படுகிறது. உதா பாவ சமன்விதா. ஒருவர் கிருஷ்ணருக்காக அன்பு செலுத்தும் எண்ணத்தில் ஆழ்ந்திருக்க வேண்டும். ஒருவர் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவானே எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாவார் என்றும் எல்லாம் அவரிடமிருந்து வெளிப்படுகிறது. அகம் சர்வசிய பிரபவ என்றும் தெரிந்து கொள்ளும் பொழுது பின்னர் ஒருவர் வேதாந்த பழமொழியாகிய ஜன்மாதி அஸ்ய யத எல்லாவற்றின் உண்மையான மூலம் என்று புரிந்து கொள்கிறார். பின்னர் அவர் உளமுருகிய நிலையில் அல்லது பகவானுக்கான அன்பின் தொடக்க நிலையில் ஆழ்ந்திருக்க முடியும். ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துவில் எவ்வாறு இந்த உருகிய நிலை அல்லது கடவுள் அன்பின் தொடக்க நிலை அடைய பெறுகிறது என்று மிக அழகாக விளக்குகிறார். முதலில் ஒருவர் மிகவும் இறைவனுக்கு நன்றி உள்ளவராக விளங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். கிரத்த யான்வித உண்மை யோக முயற்சி மூலமாக விதி ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதன் மூலமும் அமரும் நிலைகளை பயிற்சி செய்வதன் மூலமாகவோ அல்லது முந்தைய பதத்தில் பரிந்துரைக்கப்பட்டது போல பக்தி யோகத்தில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலமாகவோ புலன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் இறைவனுக்கு நன்றி செலுத்தப்படுகிறது. பக்தி யோகத்தின் 9 வேறுபட்ட முறைகளில் முதலில் உள்ளதும் முதன்மையானதும் எதுவெனில் பகவானை பற்றி கேட்பதும் உச்சரிப்பதும் ஆகும். அதுவும் இங்கு குறிப்பிடப்பெற்றுள்ளது. மத்கதா ஒருவர் யோக முறையின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் உண்மையின் நிலைக்கு வர முடியும். அதே குறிக்கோளை எளிமையாக பகவானின் எல்லாம் கடந்த தத்துவ செயல்கள் பற்றி கேட்பதன் மூலமும் உச்சரிப்பதன் மூலமும் அடைய முடியும். ச என்னும் சொல் குறிப்பிடத்தக்கது. பக்தி யோகம் நேரடியானது. பிற முறைகள் மறைமுகமானவை. ஆனால் மறைமுக முறை மேற்கொள்ளப்பட்டாலும் கூட ஒருவர் பகவானின் பெருமைகளை பற்றி கேட்கும் அல்லது உச்சரிக்கும் நேரடி முறைக்கு வந்தால் அன்றி வெற்றி இல்லை. அதனால் சத்தியேன என்னும் சொல் இங்கு பயன்பட்டு இருக்கிறது. இந்த தொடரில் சத்தியேன என்றால் நிஷ்கபடேன வஞ்சகம் இல்லாமல் என்று பொருள் என்று சுவாமி ஸ்ரீதர உரைக்கிறார். மாயாவாதிகள் வஞ்சகம் நிறைந்தவர்கள். சில சமயம் அவர்கள் பக்தி தொண்டை நிறைவேற்றுவது போல் பாசாங்கு செய்வார்கள். ஆனால் அவர்களின் இறுதியான எண்ணம் பரமனுடன் ஒன்றாவதாகும். இது வஞ்சகம் மற்றும் கபடம் ஆகும். பாகவதம் இந்த வஞ்சகத்தை அனுமதிப்பதில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தில் தொடக்கத்தில் பரமோ நிர்மத் சராணாம் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த ஆய்வு கட்டுரை பொறாமையிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்களுக்கே உள்ளது. அதே கருத்து இங்கு மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. ஒருவர் பரமபுருஷ பகவானுக்கு முற்றிலும் உண்மையானவனாக பகவானின் பெருமைகளை பற்றி கேட்டு உச்சரிக்கும் முறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் அன்றி வீடு பெற்றது வழி ஏதும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அந்த பாவம் இல்லாம பக்தி தொண்டு கிடையாது. பகவானுக்கு அன்பு இல்லாம நாம எந்த காரியம் செய்தாலும் பகவான் அதை ஏத்துக்க மாட்டார். என் வீட்டுல இருக்கிறவங்களே ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ கணவன் மனைவி கிட்ட கேட்கிறார், எனக்கு தோசை வேணும் அப்படின்னு கேட்கிறார். மனைவி தோசை தானே அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு போட்டு போனாங்கன்னா அந்த கணவருக்கு அது சாப்பிடணும்னு தோணுமா? இல்ல மனைவி ஏதாவது கேட்கிறாங்க, கணவர் வாங்கிட்டு வந்து இந்த அப்படி தூக்கி போட்டு போனார் அப்படின்னா அந்த மனைவிக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குமா? என்ன இருக்கணும்? அங்க அன்பு இருக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி பகவானுக்கு அன்பு இல்லாம ஏதோ நம்ம ஒரு உள்நோக்கத்தோட எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் எப்படியாவது ஐஸ் வச்சு பகவானை மயக்கிடலாம் அப்படிலாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுல என்ன கிடையாது? பாவம் கிடையாது.
அப்போ அந்த அன்போடு செய்யும் போது பகவான் அதை ஏத்துக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா பகவான் தான் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கார். ஆத்மாவும் அவருடைய அங்க உறுப்பு, உடலும் அவருடைய பிரிந்த சக்திகள் தான். பூமிரா போனலோ வாயு கம்மனோ புத்திரே வச்ச எல்லாமே அவருடைய இதுதான். நாமளே அவருக்கு சொந்தமானவங்க. அப்படி இருக்கும்போது அந்த உணர்வு நிலையோட நாம அவருக்கு சேவை செய்யணும். சோ இங்க வந்து ரூப கோஸ்வாமி அந்த பாவ நிலைக்கு போறதுக்கு முதல் படி என்னன்னு சொல்றாரு. முதல் படி என்ன? அந்த பாவ நிலைக்கு நம்ம போறதுக்கான முதல் நிலை என்ன? இறைவனுக்கு நன்றி உள்ளவராக இருக்கணும். வெரி குட். இறைவனுக்கு நன்றி உள்ளவராக இருப்பது. எடுத்த உடனே நம்ம வந்து கோபிகள் ஸ்டேஜ்ல எல்லாம் போயிட முடியாது. முதல்ல நமக்கு என்ன வேணும்? அந்த நன்றி உணர்ச்சி வேணும். கிருஷ்ணா எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு நமக்கு வேணும். அந்த நன்றி உணர்வு இல்லாம பக்திங்கிறது கிடையாது. பயபக்தியோட நம்ம வந்து பக்தி சேவைகளை செய்யணும். நம்ம ஏதோ உயர்ந்த பாவ நிலைக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். சோ அதனால முதல்ல நம்ம பகவானுக்கு நன்றியோட இருக்கணும், பக்தர்கள் கிட்ட நன்றியோட இருக்கணும், ஆன்மீக குருவுக்கு நம்ம வந்து நன்றியோட இருக்கணும், பிரபுபாதருக்கு நன்றியோட இருக்கணும். அங்கதான் ஆரம்பிக்குது. பகவானுக்கு நன்றி அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்குது? பக்தர்கள்ட்ட தான் ஆரம்பிக்குது. சோ அதனால அந்த கபட எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கபட எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அதை பகவான் ஏத்துக்க மாட்டார். அடிக்கடி வந்து கோவிலுக்கு போய் பஞ்சதத்துவம் எல்லாம் பார்க்கும்போது ராத மாதவர் எல்லாம் தரிசனம் பண்ணும்போது மனசுல தோணிக்கிட்டே இருக்கும், எவ்வளவு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு முகம். ஆனா நம்ம வந்து எத்தனை விதமான கபட எண்ணங்களோட அவங்க முன்னாடி போய் நிக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி அவங்களை ஏமாத்தணும்னு நமக்கு வந்து தோணுது? பகவானை ஏமாத்துறதுக்கு இல்ல, ஏதோ நம்ம வந்து நம்முடைய இஷ்டத்துக்கு இருக்கணும்னு எப்படி நமக்கு தோணுது? கொஞ்ச நேரம் அந்த உணர்வு இருக்கு, ஆனா திரும்ப அந்த உணர்வு என்ன ஆயிடுது? மாறி போயிடுது. திரும்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? உலக செயல்கள்ல ஏதாவது மாட்டிக்கிட்டு நம்ம வந்து நியாயம் பேசிக்கிட்டு அந்த பேசிக்கிட்டு இந்த பேசிக்கிட்டு ஏதோ காரியம் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த கபட உணர்வு அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகணும். எப்பவுமே நம்ம நன்றியோட இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டயத்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுல எக்ஸ்ட்ரீமா அந்த கபடம் அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னா, நானும் கடவுள் ஆயிடலாம், நான் கொஞ்ச நாள் பக்தி பண்ணி நான் என்ன ஆயிடலாம்? கடவுள் ஆயிடலாம், பிரம்மஜோதியில போய் கலந்துட்டா நானும் வந்து கடவுள் அப்படின்னு நினைக்கிறது தான் கபட எண்ணத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி மாயாவாதிகளுடைய அந்த கருத்தை பிரபுபாதர் இங்க சொல்றார். சோ நாம இன்னைக்கு இதோட இங்க நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த கற்பூரம் சொன்னீங்களா மாதாஜி? பச்சை கற்பூரமா மாதாஜி? ஆமா ஆமா மாதாஜி, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம். தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த மறைமுகமாக பகவானுக்கு பக்தி பண்றதுன்னா அது உருவ வழிபாட்டை ஏத்துக்காதவங்களா? அது புரியலையே மாதாஜி. நேரடியா பக்தி பண்ணாம இப்போ இந்த அஷ்டாங்க வழிமுறை அப்படிங்கிறது நேரடியான வழிமுறை கிடையாது இல்லையா? நாமளும் யம நியமங்களை கடைபிடிக்கிறோம். யம அப்படின்னா செய்யக்கூடாத காரியங்கள், நியம அப்படின்னா செய்ய வேண்டியது. நாம பக்தி சேவையில என்ன செய்யறோம்? 4 சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறோம் இல்லையா? என்ன தவிர்க்கணுமோ அதை நம்ம தவிர்க்கிறோம், எதை ஏத்துக்கணுமோ அதை ஏத்துக்கிறோம். ஆனா அஷ்டாங்க யோக வழிமுறையில அவங்க கடைசியில தான் எதுக்கு போறாங்க? சமாதி நிலைக்கு போறாங்க. ஆனா பக்தி யோகத்தினுடைய முதல் நிலையே என்னது? சமாதி நிலை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது, அந்த நாமத்தை சரியா கேட்கும் போது மனம் வந்து என்ன ஆகுது? வேற சிந்தனைகளுக்கு போகாம கட்டுப்படுத்தப்படுது. சோ அதுதான் சமாதி நிலை. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒழுங்கா நாம ஜபம் பண்ணா அது நேரடியான வழிமுறை. இல்ல நான் வந்து பிராணாயாமம் பயிற்சி பண்ணி பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான அதுக்கப்புறம் சமாதி நிலைக்கு போறது என்னது? மறைமுகமான வழிமுறை. அது நேரடியான வழிமுறை கிடையாது. இந்த யுகத்துக்கு ஏற்ற வழிமுறையும் கிடையாது. அது மாதிரி இப்ப இந்த உறவுகள் மூலமா மகிழ்ச்சியை அனுபவிக்கணும்ன்றதும் விரிவடைந்த புலனின்பம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக நம்ம வீட்டுல சிரிக்காம எப்படிலாம் இருக்கணும்லாம் ஒண்ணும் அந்த மாதிரி கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும்? குடும்பம்னா என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய கர்ம விதியின்படி என்னை சுத்தி இத்தனை பேர் வந்து பகவான் கொடுத்திருக்காரு. எனக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா?
எனக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? கணவன் மனைவி, அப்பா அம்மா, குழந்தைங்க, தாத்தா பாட்டி, பேரன் பேத்தி எல்லாம் தொடர்பு இருக்கு நமக்கு. அப்போ எனக்கும் கிருஷ்ணருக்கும் தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கு. அப்ப இவங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் தொடர்பு இருக்கா? அதுவும் தொடர்பு இருக்கு. அவங்க பக்தரா இருந்தாலும் சரி, பக்தரா இல்லைனாலும் சரி, அவங்களுக்கும் பகவானுக்கும் தொடர்பு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பகவானோட இருக்கிற தொடர்பை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்முடைய நிலையில சுக்ருதம் சர்வபூதானம், எல்லா உயிர்களுக்கும் உற்ற நண்பன் சொல்றாருல தானே. அப்ப எல்லாருக்கும் பகவானோட தொடர்பு இருக்கு. எல்லாருமே ஆத்மாக்கள் தானே. எல்லாருடைய இதயத்திலயும் பகவான் பரமாத்மாவா இருக்கார் தானே. அப்ப எல்லாருக்கும் பகவானோட தொடர்பு அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியும். பக்தரா இல்லாதவங்களுக்கு, இந்த தத்துவங்கள் புரியாதவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு அது தெரியும். அதனால அந்த நிலையில நம்ம எல்லாத்தையும் பழகணுமே தவிர, நம்ம வந்து இவங்களோட நம்ம வந்து அனுபவிப்பாளர்களோட இப்படிலாம் ஸ்ட்ரிக்டா அப்படி உட்கார்ந்துருக்கணும் அப்படிலாம் அந்த மாதிரியான செயற்கையான தன்மைகள் எல்லாம் கிடையாது. நான் வந்து ஹரே கிருஷ்ணா மட்டும்தான் ஜபம் பண்ணுவேன், வேற எதுவும் பேச மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி செயற்கையான தனங்கள் கிடையாது. ஒரு பிரச்சனை வருதா, ஒரு ஏதாவது நல்லது வருதா, சந்தோஷம் வருதா, இல்ல கஷ்டம் வருதா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதோ நம்ம கர்ம வினை இந்த மாதிரி நமக்கு நடக்குது, பகவான் இருக்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அதுல பாதிக்கப்படாம எப்பவுமே நம்ம பக்தி தொண்டுல ஸ்டெடியா இருக்கணும். சில பேர் சந்தோஷம் வந்தா சாண்டிங் பண்ண மாட்டாங்க, சில பேர் கஷ்டம் வந்தா சாண்டிங் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எனக்கு அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு என்னமோ நான் குழந்தை வரம் கொடுக்குற சாமியார் மாதிரி எங்க வீட்டுக்கு வருவாங்க. மாதாஜி எப்படியாவது என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், மாதாஜி எப்படியாவது என் பொண்ணு குழந்தை பிறக்கணும் மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டு தாமோதருக்கு ஆர்த்தி இல்லாமல் எல்லாம் பண்ணாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 500 ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு காணா போயிட்டாங்க. அவ்வளவுதான். இது என்ன கிடையாது, உண்மையான ஒரு பக்தி தொண்டு கிடையாது. ஒரு உள்நோக்கம், கொஞ்ச நாள் வந்து சரி கிருஷ்ணரை வழிபட்டா அவசர தேவைக்காக ஏதோ வந்து பண்றது இல்லையா? சோ அது மாதிரி எல்லாம் நம்ம இல்லாம எல்லா சூழ்நிலைகளையும் பகவானுடைய பக்தியில நம்ம வந்து ஸ்திரமா இருக்கணும். அதுதான் குடும்ப உறுப்பினர்களோட நம்ம வந்து அதே சமயத்துல அவங்க நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அது அவங்க பண்ண கெடுதல் கிடையாது, என்னுடைய பூர்வ ஜென்ம வினை. அத அவங்க அந்த நேரத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் நமக்கு வர்ற கஷ்டங்களை வந்து பார்க்கக்கூடிய சரியான மனோபாவம் அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்கள்ட்ட போய் பேசினா இவங்க பிரச்சனை பண்றாங்க, அவங்கள்ட்ட போனா அவங்க இந்த பிரச்சனையை பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணி செட் பண்ணி எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ அந்த நேரத்துல அவங்க வந்து நம்ம கிட்ட அதை டெலிவரி பண்றாங்க. அவ்வளவுதான். வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டோம், டக்குன்னு இப்படி தட்டினோன்னா என்ன ஆகுது, வருது. அந்த மாதிரி அந்த பிரச்சனை ஏற்கனவே நம்ம அவங்களுக்கு பண்ணி வச்சுட்டோம். அவங்க இப்ப என்ன பண்றாங்க, திரும்ப நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம திரும்ப அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும், தொடர்கதை ஆகும். அதுக்கு பதிலா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நாமத்தை சொல்லிட்டு நான் பண்ண கஷ்டத்தை தான் நான் அனுபவிக்கிறேன், யார் மேலேயும் தப்பு கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கர்ம வினை நம்மள பாதிக்காது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியா சொல்லலாம், ஆனா நடைமுறை வாழ்க்கையில வரும்போது ரொம்ப கஷ்டம். இங்க வச்ச பொருளை இங்க மாத்தி வச்சா கூட நமக்கு என்ன வருது, கோவம் வருது இல்லையா? சின்ன விஷயத்துல கூட நமக்கு கோவம் வருது. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பெரிய கர்மா சித்தாந்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்? நாம என்ன நினைக்கிறோம், நான் தான் கரெக்ட், இது எல்லாரும் தப்பு, உலகத்துல இருக்கிற எல்லாரும் தப்பு, நான் மட்டும் தான் பர்ஃபெக்டா இருக்கேன். அதுவும் நம்ம கிருஷ்ணா கான்சியஸரா வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய அந்த தன்மை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நாம ஜபம்லாம் பண்றோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம், பகவத்கீதையெல்லாம் படிக்கிறோம், ஸ்லோகம் எல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய ஆள் நம்ம நினைச்சுப்போம். ஆனா அடிப்படை தத்துவம் என்ன, நாம பண்ணி வச்சுட்டு வந்த வினைகளைத்தான் நாம இப்போ நல்லது கெட்டதா அனுபவிக்கிறோம். அதனால யாரையும் குறை சொல்லாம, நல்ல அழகான உதாரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இந்த காலத்துல அது கிடையாது, போஸ்ட்மேன் எல்லாம் கிடையாது. இப்போ கொரியர் வருது, இப்ப கொரியர்னு சொன்னாதான் புரியும். கொரியர் வருது. அப்ப அந்த கொரியர் பார்சல்ல பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப நம்ம ஆர்டர் பண்ண கரெக்டான ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கொரியர்காரர் புகழ்வோமா, ஆஹா கொரியர் கொண்டு வந்து கொடுத்தவரே நீங்க பேர்பட்ட ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு அவரை போய் புகழ்வோமா? அவர் டெலிவரி பண்ணிட்டு போறாரு, அவ்வளவுதான். அதே கொரியர்ல ஒரு தபால் வருது, நமக்கு ஏதோ ஒரு நம்மள திட்டி ஒரு விஷயம் வருது,
அதுக்காக அந்த கொரியர்காரரை போய் என்னப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கோவப்பட முடியுமா? அதே மாதிரி தான் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் யாரு டெலிவரி பண்றவங்க தான். எல்லாரும் டெலிவரி பண்றவங்க. நாம பண்ணி வச்சத அவங்க அப்பப்ப என்ன பண்ணாங்க, டெலிவரி பண்றாங்க. பக்தர்கள் சங்கத்திலயும் அதேதான், சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் கிடையாது, பக்தர்கள் சங்கத்திலயும் அதேதான். நீங்க ஒரு காய் வெட்டும் போது பக்கத்துல வந்து இடிச்சிட்டு நின்றுட்டு கொஞ்சம் தள்ளி நின்னுக்குங்க மாதாஜி, நான் இதை பண்ணணும் அப்படின்னு வந்தாங்கன்னாக்க, அப்போ நான் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் வந்து என்ன தள்ளுற அப்படின்னு நம்ம அங்க போய் சொல்ல முடியாது. சரி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படின்னு நம்ம வந்து போகணும். ஸோ எப்போ அந்த மனோபாவம் நமக்கு வருதோ அப்போ நாம வந்து உண்மையிலேயே கிருஷ்ண பக்தியை புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். அடுத்தவங்க மேல குறை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் கிருஷ்ண பக்தியை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். எனக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம குழந்தைகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிருஷ்ண பக்தி புரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால நாம செய்த கர்ம வினைகளைத்தான் நாம அனுபவிக்கிறோம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நமக்கு கரெக்டா பகவான் அந்த டயத்துல டெலிவரி கொடுப்பாரு. ஒரு செகண்ட் கூட முன்ன பின்ன ஆகாது, கரெக்டா அந்த டெலிவரி பண்ணுவார் பகவான். அருமையான பதிவு மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, கர்த்தவ முனிவர் பண்ண யோகம் அஷ்டாங்க யோகமா மாதாஜி? ஆமா, அந்த காலத்துல அது பொருத்தமா இருந்தது. 10,000 வருஷம் உட்காந்து பண்ணாரு. ஓகே மாதாஜி. 10 நிமிஷம் கூட நம்மளால உட்கார முடியாது. மாதாஜி, அஷ்டாங்க யோகம் மூலம் கூட நிறைய பேர் பகவான் அடைஞ்சிருக்காங்க இல்லைங்களா மாதாஜி? கண்டிப்பா. ஆனா அந்த அஷ்டாங்க யோகியோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அஷ்டமா சித்திகள். அந்த சித்தியில போய் மாட்டிக்கூடாது. காஷ்மீர் ஆப்பிள் என் கையில வந்து விட்டது அப்படின்னா அதை காட்டி நான் வந்து பெரிய ஆளு, நான் தான் கடவுள் அப்படின்னாக்க அப்ப என்ன அர்த்தம், சித்தியில போய் மாட்டிக்கிறது. கர்தம முனிவர் வந்து பறக்கும் வீடே பண்ணார், ஆனா அவர் மாட்டிக்கல. சூப்பர் மாதாஜி, தேங்க்யூ. ஒரு பெரிய பறக்கிற ஒரு நகரத்தையே உருவாக்கி, ஆனா அவர் அதுல மாட்டிக்கல. இறங்கி வந்து ஓகே நான் சொன்ன மாதிரி நான் வந்து துறவரம் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். அப்ப அவங்க கடைசியில பக்தி யோகத்தை கையில எடுத்துட்டாங்களா மாதாஜி? அஷ்டாங்க யோகமா இருந்து பக்தி யோகத்தை எடுத்துட்டாங்களா? சரி, எந்த யோகமா இருந்தாலும் சரி அதனுடைய பூரணத்துவத்தை அவங்க அடையணும்னா பக்திக்கு வந்துதான் ஆகணும். ஓகே மாதாஜி. ஞானமோ யோகமோ பக்தி இல்லாம பலன் தராது. ஓகே மாதாஜி. இப்ப நீங்க ஹிமாச்சல பிரதேசத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குளிர்ல வந்து உடை கூட இல்லாம அவங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஆனா அவங்க பக்தி இல்ல, கிருஷ்ண பக்தி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வாழ்றதாலும் பயன் கிடையாது. அவங்க வந்து மேக்சிமம் வந்து ஒரு சொர்க்கலோகத்துக்கோ இல்லைன்னா பிரம்மலோகத்துக்கோ போயிட்டு திரும்ப வரணும். பக்தி யோகத்துக்கு மட்டும்தான் இந்த ஜட இயற்கையிலேருந்து விடுபடக்கூடிய அந்த சக்தி நமக்கு பக்தி யோகத்துல மட்டும்தான் கிடைக்கும். பகவான் அதை கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சிவபெருமானியே ஃபுல்லா இதுன்றாங்க மாதாஜி, அது என்ன ஒரு இதுன்னு மாதாஜி? ஃபுல்லா சிவபெருமான தான் நம்புறாங்க, வேற எதையுமே நம்புறது இல்ல அவங்க. சிவபெருமான வழிபட்டதுல 2 விதமான பக்தர்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சிவபெருமான முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டு சிவபெருமான வழிபடுறவங்க, இன்னொருத்தவங்க தான் சிவனாகணுங்கிற நோக்கத்தோட சிவபெருமான வழிபடுறவங்க. 2 விதமான பேர் இருக்காங்க. யார் ஒருத்தர் சிவபெருமான முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டு வழிபடுறாங்களோ, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வழிபடுறாங்களோ அவங்க வந்து கைலாசம் போயிடுவாங்க. அங்க போயிட்டு சிவபெருமான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அதெல்லாம் சொல்லி கொடுத்து சாண்டிங் பண்ணி நீங்க எல்லாம் வைகுண்டம் போகணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு. சோ சிவபெருமான் யாரு அப்படின்னா வைஷ்ணவானாம் யதாசம்பு. நாம வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் பண்றோம், சிவபெருமான் வந்து பூத பிசாசுகளுக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடியவர். அவ்வளவு சக்தி வாய்ந்த வைஷ்ணவர். அவர் எல்லாருக்கும் என்ன செய்யறார், பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்லி உற்சாகப்படுத்துவார். சரியா? ஓகே மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, நம்ம இது பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்துப்யயே வச்ச பतितानां பாவனேभ्यो விஷ்ணுவேभ्यो நமோ நமः. அனந்த வைஷ்ணவ விருந்த கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத் ஜெய். வந்தே ஹரி ஹரி போல். Thank you all. Hare Krishna. Thank you மாதாஜி.
தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி நன்றி மாதாஜி. ரெண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண ஹரே ராம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.